ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பேயோட பகுதி 6 தான் பார்க்க போகிறோம். கங்கா கடல் கன்னியை போதும்னா போதும், இதுக்கு மேலே நான் ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்னு கத்துனா. அப்போ கடல் கன்னி வந்தாங்க. ஆமாம் கங்கா, போதும்னா போதும். நீ ஒரு அம்மாங்கிறத மறந்துட்டு நீ உன்னோட குழந்தையே கீழே போட்டிருக்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, வெக்கமா இல்லை அப்படின்னு திட்டுனாங்க. நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு அந்த கடல் கன்னி சொல்ல வரும்போது சங்கர் வந்து, ஐயோ அவளை விட்டுருங்க, என்னால் தான் அப்படி இருக்கா, அவள் சின்ன வயசில் இருக்கும் போதே நான் அவளை சரி பண்ணியிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். கடல் கன்னி ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அதனால உன் தோட்டத்தில் விளையிற காய் எல்லாமே கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கடல் கன்னியோட வாலில் சூடான தண்ணி படுற மாதிரி தோணுச்சு. கடல் கன்னி பார்த்தாங்க. பார்வதி அழுதுகிட்டு இருந்தா. இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன பண்ணுறது, இனிமேல் நான் கசப்பாக இருந்துச்சுன்னா இப்போவே எங்களுக்கு கொஞ்சம்தான் வருமானம் வருது, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கதறுவா. அதுக்கு கடல் கன்னி, இது எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காக நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். இந்த காய் ஒரு வருஷம் பூரா கம்மி விலையிலேயே நிறைய காய் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்போதுமே கசப்பாக தான் இருக்கும், இது என்ன பண்ணாலும் கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. சங்கரும் அதை மார்க்கெட்டில் விற்று நல்லா வாழ்ந்தார். தாத்தா கதையை முடிச்சுட்டு எல்லார் முகத்தையும் பார்த்தாரு. எல்லாரும் மறுபடியும் அந்த சிப்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அப்பா இனிமேல் நான் எந்த கெட்ட வார்த்தையுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க. உடனே ஆச்சி, நம்ம போகிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குது, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.